நவம்பர் மந்த்துக்கு தேவையான சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஒரு 5 ஆப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு சொல்லலாம். இதிலேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் வந்துரும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, ஒரு நியூவஸ்ட்டான லான்ச்சர் இருக்கு. உங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஒரு பிராண்ட் நியூவான சோஷியல் மீடியாவும் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அண்ட் உங்களோட கஸ்டமைசேஷன்லயும் பார்த்தீங்கன்னா, இது வந்து உதவும். இந்த 5 ஆப்ஸ் பத்தியும் இந்த வீடியோல ஃபுல் ஃபெட்ஜா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நோ வால்யூம். இந்த நோ வால்யூம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நத்திங் ஓஎஸ் யூஸ் பண்ற எல்லா யூசர்ஸ்க்கும் தெரியும். ஸோ முழுக்க பார்த்தீங்கன்னா, வால்யூம் கீ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா, இந்த வகையான ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது வந்து லிட்ரலி பார்க்கும்போது ஒரு டயலர் செட் மாரி இருக்கும். நீங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இத வந்து கஸ்டமைஸும் பண்ண முடியும். நத்திங் லான்ச்சர்ல இருக்க அதே விஷயம் தான் ஒரு சப் பிராண்டா லான்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குள்ளே விஜிட்க்கான ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். ஷார்ட் அண்ட் கிரிஸ்பி ஆகணுங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஆனாலும் நத்திங் ஓஎஸ் மாரியே உங்களோட மொபைலையும் சேஞ்ச் பண்றதுக்கான நெறைய ஆப்ஸ் இருக்கு. அவைலபிலிட்டினா எக்கச்சக்கமா இருக்கு Play Storeக்குள்ள. அத பத்தி டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் இந்த ஆப்ப ட்ரை பண்ணி பாருங்க. எமோ ஸ்டேட்டஸ் பார் அண்ட் நாட்ச் பெட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா உங்களால உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச பெட்ஸ அனிமேஷனா வந்து வளர்க்க முடியும்னு சொல்லலாம். இதுக்கு நீங்க சில பல பெர்மிஷன் எனேபிள் பண்ற மாரி இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது வொர்த்தியா இருக்கும்னு சொல்ல முடியும். நீங்க உங்க நாட்ச அழகா கஸ்டமைசேஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அனிமேஷன் கேரக்டரா இருந்தாலும் சரி, பெட் அனிமல்ஸா இருந்தாலும் சரி, அதோட நேம சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத வந்து ஆட் பண்ணி ப்ளேன்னு குடுங்க. இந்த ப்ளே ஆப்ஷன் மூலியமா உங்களோட மொபைல் நாட்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் பார்த்தீங்கன்னா நகர்ந்துட்டு இருக்க மாரி இருக்கும். கரெக்ட்டா இந்த கார்னர் டூ அந்த கார்னர் எப்பவுமே அது மூவிங்ல இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளோ அனிமேஷன் கேரக்டர் அத சேர்க்கிறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளோ அடிஷனலான கேரக்டர்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படி இப்ப சில பேர் வந்து வாக்கிங் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஸ்பெசிஃபிக்கான அனிமேஷன் அதுக்கு என்ன கிரைட்டீரியா குடுத்துருக்காங்களோ, அதோடயே பார்த்தீங்கன்னா, அது மூவ் ஆன்ல இருக்கும். ஸோ உங்க நோட்டிஃபிகேஷன் சுத்தி சுத்தி தான் வரும்னு சொல்லலாம். பார்க்குறவங்க எல்லாமே என்ன இது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா கேட்பாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, இது போல கஸ்டமைசேஷன் ஆப் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரேர்ன்னு சொல்லலாம். இது iPhoneல கூட அதிகமா யூஸ் பண்றதில்ல. ஆனா Android யூசர்ஸ்க்கு இந்த மாரியான பவுண்டரீஸ் குடுக்கும்போது, நெறைய விஷயங்கள நார்மலைஸ்டு லான்ச்சர்ல இல்லாத விஷயங்கள கூட செய்ய முடியும். இத மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒயிட் ஸ்கிரீன்ல வைக்கும்போது, ஒயிட் தீம் செட்ல வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா தெரியுதுன்னு சொல்லலாம். அதோட கலர்ஸ் எல்லாமே வைப்ரன்ட்டா தெரியுது. டார்க் தீம்ல இருக்கும்போதும் தெரியுது. அதுல எந்த வகையான பிரச்சனையுமே இல்ல. ஆனாலும் ஒயிட்டுங்கும்போது கொஞ்சம் பிரிஃபரன்ஸா இருக்கலாம். 3ஆ பார்க்க போறது பேப்பர் ஏஐ அப்படிங்கிற ஆப். இந்த பேப்பர் ஏஐ ஆப் ஆல்ரெடி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். ஜஸ்ட் இதுல ஒரு ஐடி நீங்க கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இதுல நீங்க உங்களுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல மாத்தி நீங்க அழகா வச்சுக்கலாம்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம, அதுல ஏதாவது எடிட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னாலும், அதையுமே உங்களால கிளியர் கட்டா பண்ண முடியும். எப்பவுமே ஹிஸ்டரியில இருக்கும்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்கான விஷயத்த கிராப் பண்ணி எடுக்க நினைக்கிறீங்க அப்படின்னாலும், பல நேரங்கள்ல இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட்டோ ஸ்கேனுக்கான ஆப்ஷனும் இருக்கு. லிட்டரலி இது பார்க்கும்போது கூகுள் ஸ்கேன் இருக்கும் இல்லையா? அந்த ஆப்ஷன தான் இங்கேயுமே ஓரியன்டட் பண்ணி குடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். எல்லாருமே இத காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது. ஆனாலும் பிடிஎஃப்பா கன்வெர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஜேபிஜி ஃபைலா இருந்தாலும் சரி, அந்த ஃபைல்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ண நினைக்கிறதா இருந்தாலும் சரி, ரொம்ப அழகா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில டேட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா, அதோட டைட்டில் எல்லாத்தையுமே போட்டு ஏன் ஹேஷ்டேக்ஸ் கூட டேக் மாரி கூட நீங்க வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மல்டிபிளான டாக்குமெண்ட்ஸ கேரி அவுட் பண்றவங்களுக்கு இந்த மாரி ஆப் பார்த்தீங்கன்னா, பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேப்பர் ஏஐ ஆப் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குள்ளே சப்ஸ்கிரிப்ஷன் பிளானும் இருக்கு. ஆனா ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்குது. 4வது சீனியர் ஹோம் ஈஸி லான்ச்சர் அப்படிங்கிறது தான். ஸோ உங்க வீட்ல சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸோ, கிராண்ட் பேரண்ட்ஸோ யாருக்கா இருந்தாலும் இந்த வகையான லான்ச்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம லேட்டஸ்ட்டான மொபைலே வாங்கியிருப்போம். அவங்களுக்கு அது யூஸ் பண்ண தெரியாது இல்லையா? அப்போ அவங்களுக்கு புரியிற மாரி சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப சிம்ப்ளைஸா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லான்ச்சரா வந்து செட் பண்ண முடியும். இதுல அவங்களுக்கு தேவையான முக்கியமான 5 ஆப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான டார்ச் லைட் ஆகட்டும், லாக்கிங் ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், பிளஸ் டைமு, டேட்டு இது போல எல்லா விஷயத்தையும் பர்ட்டிகுலரா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு சில விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா? அது எது எது தேவையோ அத அழகா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல யூஸ் பண்றதுல அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கா சில ஆப்ஸ் வேணும் அப்படின்னாலும், அத அழகா வந்து பின் பண்ணிக்க முடியும். இதுல டார்க் தீமும் இருக்கு, லைட் தீமும் இருக்கு. ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மொபைலுங்கிற டெக்னாலஜிய பேசிக்கா புரிய வைக்கிறதுக்கு இந்த லான்ச்சர் பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களே உங்களோட லான்ச்சர்ஸ் எதுவுமே பிடிக்கல, சிம்பிளா ஒரு லான்ச்சர் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீனியர் ஹோம் ஈஸி லான்ச்சர கண்டிப்பா ட்ரை பண்ணலாம்னு சொல்லலாம். ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா இருக்கு. இங்க எங்க வகையான ப்ளோட்வேர்ஸும் இல்ல, ஆட்ஸ் பாப்பப் ஆகல. நீட் அண்ட் கிளீனா இருக்கு. உங்களுக்கு இத விட பெஸ்ட்டான லான்ச்சர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ட்ரை பண்ணி பாருங்க. 5வதா பார்க்கும்போது ஒரு சோசியல் மீடியா தான் MeWe த சேஃப் நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த வகையான சோசியல் மீடியா ஆப் வந்து இப்போ வந்து லான்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய மாற்றங்கள் நடத்த போதா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனா இது டிட்டோவா இன்ஸ்டாகிராம பார்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபில்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனாலும் ஒரு தனியான சோசியல் மீடியாவா இது ஒரு வேற ஒரு உலகத்துல இருக்குன்னு சொல்லலாம்.
இங்கே உங்களுக்கு தேவையான ஸ்பெசிஃபிக்கான விஷயம் மட்டும் தான் வரும். ஃபீட்ஸ் மாதிரி எதுவுமே ரோல் அவுட் ஆகிறதில்ல. ஓல்டஸ்டான இன்ஸ்டாகிராம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நிறைய பீப்புளெலாம் ஜாயின் பண்ணல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்தியன் பீப்புள் அதிகமாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், விண்டேஜான கலெக்ஷன்ஸு, சாங்ஸு, மெமரிஸு, லிட்ரலி ஓல்டு இன்ஸ்டாகிராம் தான். நான் முன்ன சொன்ன மாதிரியே இங்கேயே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிறதுக்காகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஆகட்டும், கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் ஷேர் பண்ணிக்கிறது இது எல்லாமே இருக்குது. ஆல்சோ நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டோரி போடுவீங்களோ அதே மாதிரி ஸ்டோரி ஆப்ஷனும் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக சில பல ஜான்ராஸை சூஸ் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் ஃபீட்குள்ளே கொண்டு வரலாம். தேவையில்லாத விஷயங்கள் கஜ கஜா அதெல்லாம் எதுவுமே வராது. ரொம்ப சிம்பிளாக பார்க்க முடியும். முக்கியமாக இந்த ரீல்ஸ், இந்த லூப் ஆப்ஷன் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். நார்மலைஸ்டாக ஒரு போஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலைன்னா ஒரு தேவைப்பட்ட கண்டென்ட்டு முழுக்க இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இதுக்குள்ளேயும் நார்மலைஸ்டாக சேட்லாம் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாக இதுக்கு உங்களுக்கு ஒரு இமெயிலோ இல்லை ஒரு மொபைல் நம்பரோ இருந்தால் போதுமானது. ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி யாருக்கு தெரியும், இன்ஸ்டாவோட ஃபால் டவுன் நடந்ததுக்கப்புறம் இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக வளரலாம். அதுக்கு நீங்கள் இப்போவே வந்து இதில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ட்விட்டர் மாதிரியான விஷயங்கள், ஸ்பேஸில் வந்து ஷேர் பண்ணுறது, இது போல் விஷயங்களும் இருக்குது. இமோஜி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இதை பற்றி டெடிக்கேட்டாக வீடியோ வேணும்னா கேளுங்க. இது போல் எக்கச்சக்கமான சோஷியல் மீடியாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பெஸ்ட்டாக ஒரு 5 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஓவரால் பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். மினிமலிஸ்டிக்காக க்ளீனஸ்டான யூஐயோட இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன். பட் வீடியோ ஷூட் பண்ண தான் டைம் இல்லை. கண்டிப்பாக அப்படியும் கிடைச்சா அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கான பெஸ்ட்டான ஆப்ஸ் பற்றின வீடியோவும் போடுறேன். கஸ்டமைசேஷன்லாம் ஏகப்பட்டது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆப்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு நல்ல மாற்றம் நடக்கட்டும்.